புகுந்த வீட்டில் மேட்ரிமோனியல் ஹவுஸில் கிச்சனுக்கு கூட போகக்கூடாதுன்னு சொன்னது ஒரு பெரிய தப்பு. அது கூடாதுன்னு அந்த எஃப்ஐஆரை குவாஷ் பண்ண மாட்டேன்றாங்க. பிறந்த வீட்டிலிருந்து எல்லாரையும் விட்டுட்டு புகுந்து விட்டு ஒரு பெண்ணு வரா, மருமகளாக வரான்னா அவங்கள எப்படி ட்ரீட் பண்ணணுங்க? இன்றைக்கு கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணாங்கன்னா பாதிக்கு மேலே மேட்ரிமோனியல் டிஸ்பியூட் தான் அதிகமாக இருக்குது, குடும்ப நல வழக்குகள் தான் அதிகமாக இருக்குது. ஒரு லேடி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னா, என்னுடைய புகுந்த வீட்டில் என்னை சமையலறை கூட அலோவ் பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. எஃப்ஐஆர் போகிறாங்க ஹஸ்பண்டுக்கு மேலே. ஹைகோர்ட்டுக்கு வருது. என்ன முடிவு பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க ஹைகோர்ட்டு? தி நாக்பூர் ஹைகோர்ட் ஹெல்ட் that preventing a wife from entering the kitchen of her matrimonial home amounts to mental cruelty under section 498A of IPC அப்படின்னு சொல்லிட்டு கணவன் பேல போட்ட எஃப்ஐஆரை குவாஷ் பண்ண மாட்டேன்ட்டாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கேஸுங்க இது. இல்லை இந்த கணவன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் டைவர்ஸ் கேட்டிருக்கேன் இந்த அம்மா கிட்ட, அந்த கேஸை முறியடித்துக்காக வேணும்னு இந்த கேஸை என் பேரில் போட்டிருக்காங்க. அதுவும் இல்லாமல் என் ஒய்ஃபு எங்கள் அம்மா பேரில் இல்லாத பொல்லாதே சொல்லியிருக்காங்க. இதுதான் கேஸ் வருது. இதை அனலைஸ் பண்ணி பார்க்குது ஹைகோர்ட்டில். நீதிபதிகள் பார்த்துட்டு புகுந்த வீட்டில் மேட்ரிமோனியல் ஹவுஸில் கிச்சனுக்கு கூட போகக்கூடாதுன்னு சொன்னது ஒரு பெரிய தப்பு. அது கூடாதுன்னு அந்த எஃப்ஐஆரை குவாஷ் பண்ண மாட்டேன்றாங்க. அதே நேரத்தில் இந்த மருமகள் மாமியார் பேரில் இல்லாத பொருளாக சொன்னாங்கல்ல, அதெல்லாம் கரெக்ட் இல்லை, அந்த போர்ஷனை மாதிரி டெலீட் பண்ணிடுறாங்க. எதுக்காக இந்த பதிவுகள்லாம் போட்டுட்டு வரேன்னா, பெரிய பெரிய வழக்கறிஞர்கள்லாம் இருக்காங்க, ஜட்ஜஸ் எல்லாம் இருக்காங்க, நீதித்துறையில் பல பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் ஏற்கனவே தெரியும். அன்றாடம் உங்கள் கேஸ் எல்லாம் பார்த்துட்டே வராங்க. ஒரு சாதாரண மக்களுக்கு இது போன்ற தகவல்கள்லாம் போய் சேரணும். என்னுடைய உரிமை என்ன, என்னுடைய உரிமையை யாராவது மீறுறாங்க, எனக்கு மறுக்கிறாங்க அப்படின்னா நான் எங்கே போகணும், எது உரிமை எது உரிமை இல்லை தெரிஞ்சுக்கணுமா வேணாமா? அதற்காகத்தான் வானமை இல்லை அறக்கட்டளையின் சார்பாக இது போன்ற பதிவுகள் எல்லாம் போடுறேன். இந்த வீடியோ பார்க்கும்பொழுதே நீங்கள் அந்த கமெண்ட் பாக்ஸில் போய் உங்கள் கமெண்ட்டை போடுங்க. அப்போ தான் அது பல பேர்களுக்கு போய் சேரும். சட்டக்கல்லூரியில் படிக்கும்பொழுது லா ஆஃப் டாட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் சொல்கிறாங்க, என்னுடைய சாவி அதை ஒரு செயினில் நான் கட்டிட்டு நான் சுற்றிக்கிட்டே போகிறேன். போகலாமா அப்படின்னா போகலாம். எது வரையில் போகலான்னா அந்த சாவி பக்கத்தில் இருக்கக்கூடிய மூக்கை தொடுற வரையில். அவர் மூக்கை தொட்டுச்சுன்னா உன்னுடைய லிபர்ட்டி இஸ் ஓவர், ஹீ கேன் கம்ப்ளைண்ட். அதே போல தான் எந்த இடத்துல நாம் உரிமையை வாங்கலாம், எந்த இடத்துல நம்ம உரிமை இல்லைன்னு புரிஞ்சுக்கணும். இது போன்ற உரிமைகள் மறுக்கும் பொழுது அதுக்காக உண்டான சட்டம் இருக்குது. நம்ம என்ன நினைக்கிறோன்னா, என்னுடைய உரிமையை யாராவது பறிக்கும்போது எனக்கு யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, ஐ எம் ஹோப்லெஸ், ஐ எம் ஹெல்ப்லெஸ் நினச்சிக்கிறோம். இல்லை, சட்டம் கண்டிப்பாக தன்னுடைய கடமையை செய்யும். அதற்காகத்தான் இந்த பதிவுகள்லாம் நான் போடுறேன். சட்டம் சம்மந்தப்பட்டோ படிப்பு சம்மந்தப்பட்டோ உங்களுக்கு ஏதாவது குழப்பங்கள் இருந்ததுன்னா மேலே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் போகுது, அதுக்கு ஒரு ஷார்ட் மெசேஜ் அனுப்புங்க. அதை படித்து பார்த்துட்டு வரக்கூடிய எபிசோடில் அதையும் நான் கவர் பண்ணுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.